login ஆகியிருந்தாருன்னு சொன்னால் டேஷ்போர்டுக்கு போவோம். அப்படி login ஆகி இல்லைன்னு சொன்னால் login பேஜுக்கு வந்துடும். இது வந்து லேண்டிங் பேஜ், அது index.phpல நம்ம செப்பரேட்டாக இதுக்குண்டு app.phpல போகிறோம். போய்த்துட்டு இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் ஒரு டிஃபால்ட்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து தந்தீங்க, அதையே இதில் கொடுத்து காட்டுறேன். அந்த டேஷ்போர்டுக்கு போவோம். என்ன அந்த dashboard.php. இப்போ இதில் தான் நம்மளோட டேஷ்போர்டு விஷயத்தை காட்டப்போம். இப்போ நான் லாக் அவுட் பண்ணிட்டேன்னு சொன்னால், இப்போ திரும்பவும் நான் மெயினான ஸ்க்ரீனுக்கே போகணுன்னு சொன்னால், இதுலேருந்து நான் திரும்ப அதே app.phpக்கு வந்தேன்னு சொன்னால் ஆட்டோவாக டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் பண்ணிடும். நான் சொன்னால் ஆல்ரெடி நம்மளோட செஷனில் login பண்ணத்தோட யூசர் நேம் வந்து செட் ஆகிக்கும். அதோட என்ன செய்யும், அது ஆட்டோவா டேஷ்போர்டுக்கே ரீடைரக்ட் பண்ணிவிடும். அப்படி இல்லை நான் login ஆகி இல்லைன்னு சொன்னால் app.phpக்கு இந்த login.phpக்கு வந்துடும். நான் லாக் அவுட் வச்சுக்கிறோம். லாக் அவுட்டில் தான் என்ன செய்வோம், செஷனை ரிமூவ் பண்ணிவிடுவோம். அப்போ லாக் அவுட்டும் கொடுத்ததோட இருக்கிற எல்லா செஷனும் ரிமூவ் ஆகிடும். அப்போது லாக் அவுட் பண்ண செஷனில் ஒன்றும் மேய்க்காது. அப்போது அது திரும்ப இப்போ இண்டெக்ஸு போகுது. இப்போது இதில் app.phpன்னு வந்து நாம் செஷனை ரிமூவ் பண்ணிவிட்டோம். அப்போது திரும்ப லொகினுக்கு தான் வரும். இந்த லொகின் ப்ரொசஸஸ் தான் நம்ம இப்போது செஞ்சு பார்க்க போகிறோம். நம்மள்டையில் சிம்பிளாக நான் அந்த TCD கிளினிக் இந்த ரெப்போவில் போட்டிக்கிறேன். லொகின் பேஜில் மை இண்டெக்ஸ் login.php இதில் என்ன ஸ்டைல் மட்டும்தான் போட்டிக்கிறோம். இப்போது நம்ம அதுக்குள்ளே லாஜிக்கை எழுதும். இப்போ இதில் இந்த பேஜ் க்ரியேட் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யணும், இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னு சொன்னால் இது டிபியில் போய் செக் பண்ணணும். அது அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் சரியாக இருந்துருன்னு சொன்னால் நம்மளுக்கு ட்ரூண்டு ரிட்டன் ஆகும். அதோட நம்மளுக்கு அந்த பேஜுக்குள்ளே போயிடும். அதுக்குள்ளே ப்ரொசஸை பார்ப்போம். இதில் நான் எக்ஷனில் நாம் ஒரு சேவிஸ் கிளாஸ் ஒன்று எழுதுவோம். சேவிஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று வச்சு services இதுக்குள்ள நியூ ஃபைல் auth.php. இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன செய்வோம், அதை லாஜிக்கெல்லாம் எழுதுவோம். லொகின் பட்டனை நான் சப்மிட் பண்ணேன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வரணும். அந்த பிறகு இங்கே தான் செக் பண்ண என்ன அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் சரியா என்ன மாதிரி அந்த விஷயம். இதில் லொகின் பேஜில் இருந்து நான் சப்மிட் பண்ணத்தோட இதில் ஆல்ரெடி உள்ள பேஜில் எப்படி செஞ்சு காட்டுறேன். என்ன இந்த ஃபார்மில் வந்து URL ஒன்று செட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சேவிசஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல auth.php. நான் இந்த URLன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கான்ஃபிகில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ எப்படி எஸ்ஸெட்டை நம்ம செட் பண்ணுறோமோ அதே மாதிரி URLையும் அதே மாதிரியே ஒரு காப்பி ஒன்று எடுத்து செட் பண்ணி இப்போ URLையும் நம்ம யூஸ் பண்ணோன்னு சொன்னால் அந்த இடத்துல சரியான URL பார்த்தோன்னு நம்ம செட் பண்ணி கொள்ளலாம். இதில் URL auth.php. இப்போ இதே மாதிரி எக்ஷனை நான் அப்படி போட்டுறேன். இந்த எக்ஷனில் அந்த ஃபைலுக்கு சப்மிட் ஆகும். இப்போ நம்ம டையில் அந்த ஃபைல் எம்டி ஆகிக்குது. அந்த ஃபைலுக்கு என்ன செய்யும், இங்கே நான் சப்மிட் பண்ணேன்னு சொன்னால் சப்மிட் ஆகும். பட்டன் டைப் சப்மிட்டில் இருக்குது. அப்போது அது சப்மிட் ஆகும். நான் வந்து அது என்ன ஒரு சர்வீஸ் கிளாஸில் auth.php
நாங்கள் இது சப்மிட் பண்ணேன்னு சொன்னால் அந்த பேஜுக்கு சப்மிட் ஆகுது. சரியா? இப்போ அதுக்குள்ளே நாம் தான் லாஜிக் எழுத போகிறோம். என்னென்னு சொன்னால் அதே மாதிரி ஆல்ரெடி அந்த கான்ஃபிக்லாம் கால் பண்ணி ஹெல்ப்பர் கிளாஸ் ஆப் மேனேஜரை கால் பண்ணுறோம். இப்போ ஆப் மேனேஜரில் என்ன கிளாஸஸ்லாம் இருக்குது, இந்த ஸ்டேட்டிக் மெத்தட்ஸ் ரெண்டு இருக்குது. பெர்சிஸ்டன்ட் மேனேஜரை எடுக்கல, நம்மளுக்கு செஷன் மேனேஜரையும் எடுக்காது. அப்போ இந்த ஆப் மேனேஜர் கிளாஸுக்குள்ள அது ரெண்டுமே இருக்குது. அப்போது நான் பாஸ்வேர்ட் யூசர் நேம் இமெயிலையும் பாஸ்வேர்டையும் சப்மிட் பண்ணால் அது வந்து போஸ்ட்டில் வரும். போஸ்ட்டில் வந்துருன்னு சொன்னால் இமெயிலையும் பாஸ்வேர்டையும் எடுப்பேன். அது எம்டி ஆகிக்கிறான்னு பார்ப்பேன். நான் எம்டி அங்கேயும் சப்மிட் பண்ணால் வந்து இங்கே செஷனில் வந்து எரருக்குள்ள இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று ஸ்டோர் பண்ணுறோம். பண்ணிவிட்டு திரும்ப அதே இடத்துக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்றோம். அப்படி இல்லாட்டி இதில் இமெயிலோ பாஸ்வேர்டோ ஏதோ வருதுன்னு சொன்னால் எம்டி ஓர் பாஸ்வேர்டு எம்டியாக இருந்தால் நம்ம ரெண்டையுமே செக் பண்ணுவோம். என் போட்டு செக் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே எப்போ ஃபில் ஆகிக்கிறோம் அப்போ மட்டும்தான் இதுக்குள்ளே வராது. அப்போ எல்ஸுக்கு போவோம். பெராமீட்டரில் இமெயிலை செட் பண்ணு. அப்போ டேட்டா பேஸில் பார்க்குது. இப்போது இந்த பெர்சிஸ்டன்ட் மேனேஜரில் டேட்டா பேஸ் கனெக்ட் ஆகிக்கும். அப்போ இந்த ரன் பண்ணி பார்க்கக்குள்ள யூசர் டேபிளில் இந்த இமெயிலுக்கு இந்த மாதிரி இமெயில் நாம் கொடுத்துக்கிற இமெயிலுக்கு ரெக்கார்டு ஒன்று நீக்குதா அப்படின்னு செக் பண்ணும். இங்கே ட்ரூ கொடுத்தீங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெக்கார்ட் தான் ரிட்டர்ன் ஆகும். இல்லை ஃபெச் ஒன்லி ஒன் ரெக்கார்ட் மாதிரி இங்கே ட்ரூ கொடுத்திப்போம். இப்போ ரன் ஆகினத்தோட என்ன ஒரே ஒரு யூசர் இருந்தாருன்னு சொன்னால் வரும். அப்படி இல்லாட்டி நல்லா ரிட்டர்ன் ஆகும். அப்போ நான் பார்க்குது. அப்போ நான் கொடுத்த இமெயிலுக்கு ஒரு யூசர் இருப்பார். இமெயிலை மட்டும் தான் அங்கே கொடுத்து பார்க்குறோம். அப்போ இமெயிலுக்கு ஒரு யூசர் இருப்பார். நான் இந்த இடத்துல டேபிளில் என்ன வச்சுக்கிறோம், admin@gmail ஒரு யூசர் இருக்கிறது, doctor@gmail ஒரு யூசர் இருக்கிறார். அப்போ நான் இந்த இமெயிலை கொடுத்தா அந்த இமெயிலுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குதான்னு பார்க்கும். அப்படி ரெக்கார்டு இருந்துருன்னு சொன்னால் நல் இல்லாமல் வரோம். அப்போ ரெக்கார்டு இல்லைன்னு சொன்னால் நல்ந்து வரோம். எல்ஸில் போய் இப்படி ஒரு மெசேஜை செஷனில் செட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன செய்யும், வந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகி போயிடும். அப்படி இல்லை சரியாக செட் ஆகிட்டுன்னு சொன்னால் உள்ளுக்கு வரும். வந்த பிறகு என்னன்னு சொன்னால் பாஸ்வேர்ட் வெரிஃபைன்ற ஒரு பிஹெச்பியோட இன்பில்ட் ஃபங்க்ஷன் வரும். இதோட வேலை என்னன்னு சொன்னால் நான் கொடுத்த பாஸ்வேர்டு இது தானே admin123 சரியான பாஸ்வேர்டை கொடுக்குறேன். இப்போ இந்த பாஸ்வேர்டை வைக்கும் யூசர் டேபிளில் இது தானே. இப்போ இந்த யூசரை நான் எடுத்துட்டேன். அந்த யூசரோட பாஸ்வேர்டு ஒன்று நிற்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசரோட பாஸ்வேர்டு வந்து என்கிரிப்டாக விற்கும். நம்ம ஸ்டோர் பண்ணக்குள்ள ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்ம் வச்சு நம்ம ஒரு யூசரை ஸ்டோர் பண்ணோன்னு சொன்னால் அந்த டைமில் யூசரோட பாஸ்வேர்டை வந்து டைரெக்டாக இப்போ admin123 தான் அப்படியே ஸ்டோர் பண்ண மாட்டோம். அதை என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். அதே நான் லாகின் பண்ணக்கொள்ள செக் பண்ணக்கொள்ள அதே இதில் பிஹெச்பியோட இன்பில்ட் ஃபங்க்ஷன்லேயே நான் என்ன செய்வேன், வெலிடேட் பண்ணுவேன். பாஸ்வேர்டு வெரிஃபைன்னு கொடுப்பேன். இதில் இந்த பாஸ்வேர்டில் என்ன ஆகிக்கும், நான் கொடுத்த பாஸ்வேர்டு ஃபார்மில் சப்மிட் பண்ணுவேனே அந்த பாஸ்வேர்டு இங்கே வரும். வந்ததோட இதில் என்ன ஆகிக்கும்னு சொன்னால் இதில் இருக்கிற ஹேஷ் பாஸ்வேர்டு இருக்கும். இந்த ஹேஷ் பாஸ்வேர்டோட செக் பண்ணி பார்க்கும். இது நாம் செக் பண்ணுறதில்ல, அது டச் பண்ணோம். இதை என்கிரிப்ட் பண்ணி இந்த என்கிரிப்டோட ஈக்குவல் ஆகிக்கிறா. எப்போ இந்த பாஸ்வேர்டு சரியாகிக்கிறதோ அது அப்போ தான் ட்ரூவாக வரங்க. நம்மளோட தான் ஒரு சைட்டுன்னு சொன்னாலும் நம்மளுக்கு ஒரு யூஸரோட பாஸ்வேர்டை டைரெக்டாக நம்மளுக்கு பார்த்துக்கல. இல்லை நாம் வந்து இதில் இன்னொரு பாஸ்வேர்டு ஒன்று போட்டு தான் அவரை லாகின் பண்ணி பார்க்கலன்னு தவிர நம்ம டைரெக்டாக கூட நாமளே பார்த்துக்கொள்ள இயலாது. அப்போ இது ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக இந்த மாதிரி நாம் ஸ்டோர் பண்ணுறது. அப்போது இதில் சரியான பாஸ்வேர்டு நான் கொடுத்திருந்தா மட்டும், இப்போ admin123 பாஸ்வேர்டு நாங்கள் கொடுத்து ஸ்டோர் ஆகிக்கிறதும் ஸ்டோர் ஆகிக்கிற ஹேஷ் பாஸ்வேர்டை வந்து admin123 இருந்தால் இங்கே நம்மளுக்கு பாஸ்வேர்டு வெரிஃபைல நம்மளுக்கு ட்ரூண்டு வரும். அப்போ ட்ரூண்டு வந்துருன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்துடும். இஃபுக்கில் வந்துருன்னு சொன்னால் அப்போது நம்ம ஆல்ரெடி யூசரோட டேட்டா எடுத்து வச்சுக்கிறோமே இந்த இமெயிலை வச்சு, அதில் என்ன ஆகிக்கும் ஐடி, யூசர் நேம், பெர்மிஷன்
சம்திங் தேவையான விஷயம்லாம் ஈக்கும். இந்த டேபிளில் என்னவெல்லாம் ஈக்குதோ அந்த காலமில் உள்ள டேட்டாவெல்லாம் நம்மளுக்கு வரும். அப்போ இதில் யூசர் நேம் ஈக்குது. நான் என்ன செய்யலாம், அந்த யூசர் நேமை செஷனில் ஸ்டோர் பண்ணுறோம். யூசர் ஐடி, யூசர் நேம், பெர்மிஷன், இது மூணையும் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம். இது பெர்மிஷன் வந்து சில இடத்துல தேவைப்படும். இப்போ நான் வந்து ரோல் வைஸாக ஒவ்வொரு இது செஞ்சேன்னு சொன்னால், இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு அது மாதிரி ஒரு ஸ்கூல்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துக்கிறோன்னு சொன்னால் இதில் 2 விதமான பெர்மிஷன் கொடுத்துக்கிறோம். ஆப்ரேட்டர், அடுத்தது டாக்டர். அப்போ இந்த பெர்மிஷனை வச்சு என்ன செய்வோம், இந்த யூஸராக இருந்தால் இந்த விஷயம்லாம் காட்டு, டாக்டர் யூஸராக இருந்தால் அவருக்கு சில விஷயத்தை மட்டும் காட்டு. இந்த மாதிரி நாம் கண்டிஷன் யூஸ் பண்ணி அவனை செக் பண்ணிடலாம். அப்போ நாம் அதுக்காக பெர்மிஷனையும் சேர்த்து இங்கே ஸ்டோர் பண்ணுறோம், அடுத்தது யூஸர் ஐடியும் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ என்ன செய்யும், நம்மளுக்கு செஷனில் உங்களுக்கு தெரியும் இந்த எஸ்எம் வந்து செஷன் மேனேஜர். இதில் நான் செட் அட்ரிபியூட்டும் கொடுத்தா ஆட்டோவோ அங்கே செஷனில் இந்த யூசர் நேம் ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஸ்டோர் ஆகிட்டுன்னு சொன்னால் நான் லொகின் பேஜுக்கு வந்தாலே என்ன செய்யும், இங்கே டாப்பில் நான் ஒரு செக்அப் பண்ணுவேன், இந்த செஷனில் வந்து யூசர் நேம் ஈக்கிறா அப்படி இருந்துன்னு சொன்னால் ஆட்டோவா டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். அப்போது இதெல்லாம் செட் பண்ணிட்டேன். இப்போ சரியான யூசர் நேம் பாஸ்வேர்ட் தானே கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே செட் பண்ண போகிறோம் app.phpக்கே திரும்ப ரீடைரக்ட் பண்ணி விட்ரு. அப்போது app.phpயில் ஒரு கண்டிஷன் வச்சுப்பேன் என்னன்னு சொன்னால், செஷன் செட் ஆகிருந்துருன்னு சொன்னால் டேஷ்போர்டுக்கு போ, அப்படி இல்லாட்டி தான் login.phpக்கு போ. அப்போ இது உடனே இந்த ஃபைலில் app.phpயில் செக் பண்ணிவிட்டு ஆட்டோவாக என்ன செஞ்சிடும், login.phpக்கு போகாமல் டேஷ்போர்டுக்கு போயிடும். அந்த செஷன் ஸ்டோர் ஆகிட்டேன். அப்படி இல்லை இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் போலையாயிருந்தால் நம்மளுக்கு இங்கே வந்துடும். இப்போ இந்த இடத்துல கூட பாஸ்வேர்ட் போலையாயிருந்தால் அப்போவும் எல்ஸில் வந்துடும். இப்போ இங்கே இமெயில் சரியாகிக்குது, அப்போ இது உள்ள போவோம், பாஸ்வேர்டை செக் பண்ணுற பாஸ்வேர்ட் போலையாகிக்குது, அப்போ இங்கே எல்ஸுக்கு வந்துடும். எல்ஸுக்கு வந்து இன்வெலிட் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்மளுக்கு திரும்ப அதே பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்ருவோம். இதுதான் இந்த auth.phpயில் உள்ள கோட். நான் இதை இங்கே போடுறேன். இப்போ இதில் நான் 1 by 1 அங்கே டிடி பண்ணி பார்க்குறேன். டிடின்ற ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன், நான் கன்ஃபிகில் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன். இதில் டிடின்னு ஒரு ஃபங்க்ஷன், அதை என்ன செய்யும், நான் கொடுக்குற அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணிவிட்டு அவனை டைப் பண்ணிடுவோம். அதுக்கான ஷார்ட்டான ஒரு கோடு உண்டு. இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன், இமெயில், இப்போ நான் இமெயில் இதை ரீலோட் பண்ணுறேன். இமெயில் ஒன்று நான் இங்கே இதில் சப்மிட் பண்ணல. இப்போ இதுக்கு பாரு, இதில் கீழே லொகின் ஃபார்மிங்கு தானே. இப்போ இதுக்கு நான் எக்ஷனை மட்டும் செட் பண்ணிவிட்டேன். இந்த எக்ஷனுக்கு என்ன போகும், இந்த ஃபார்முக்குள்ள உள்ள இமெயில் பாஸ்வேர்டு இருந்துன்னு சொன்னால் போகும். இந்த ஃபார்மில் இமெயில் பாஸ்வேர்டு சப்மிட் பண்ணதோட போகும். இதில் பார்ப்போம், நேம் இமெயிலில் செட் ஆகிக்கிறா, இதில் பாஸ்வேர்ட் யூசர். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்புட் ஃபீல்ட், இதோட நேம் வந்து இமெயில் யூசர் இருக்குது. நாம் அங்கே கொடுத்துக்கிறோம் இமெயிலு, என்டர் யோ இமெயில் யூசர் நேம். இமெயிலை மட்டும் நாம் இங்கே செக் பண்ணுவோம். இங்கே என்டர் இமெயில். சரியா, இப்போ இமெயிலை கொடுத்து நான் சப்மிட் பண்ண போகிறேன். இமெயில் அடுத்ததாக இதில் வர பேராமீட்டர் என்ன வைக்கும், போஸ்ட்டில் இது வந்து மெத்தட் வந்து போஸ்ட்டாக வைக்கும். சரியா, கீழே வந்தோன்னு சொன்னால் பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு நேம் என்ன, இன்புட் ஃபீல்ட் ஃபோர்வர்ட் பாஸ்வேர்டுக்குள்ளே பாஸ்வேர்டு நேம் வந்து பாஸ்வேர்டு சரியாக தான் வரும். இப்போ இதில் பாஸ்வேர்டு பார்ப்போம், பாஸ்வேர்டு வருதாண்டி. பாஸ்வேர்டு வருது, இமெயில் வரையிலன்னு காட்டு, ரீலோட் பண்ணுவோம். இப்போ இது பாஸ்வேர்டாக சப்மிட் பண்ணுறோம். இதே மாதிரி இமெயிலில் பார்த்தோன்னு சொன்னால் இமெயிலும் சப்மிட் ஆகும். சரியா, இப்போ இந்த இமெயிலில் பாஸ்வேர்டும் இந்த இடத்துல சப்மிட் ஆகி வருது. இந்த இடத்துல ஆல்ரெடி நாம் ஆப் மேனேஜரில் உள்ள
persistent manager, session manager. இது ரெண்டுக்கும் தனித்தனி கிளாஸஸ் இருக்குது. இதில் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி அந்த persistent PDO யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே ரன் பண்ணுவோம். இதில் persistent manager வரும். இதை யூஸ் பண்ணி நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல அங்கே டேபிளில் போய் செக் பண்ணுறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வரும். இந்த இடத்துல நான் எம்டியாக சப்மிட் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன வரும், எம்டியாக சப்மிட் பண்ணால் திரும்பவும் அதே இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகிரும். திரும்பவும் அதே பேஜுக்கு போய்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வருது. நாம் எரரை எடுத்து காட்டுற விஷயத்தை நாம் பார்ப்போம். இப்போதைக்கு அடுத்ததாக நம்ம இமெயில் பாஸ்வேர்டுக்கு வரும். இந்த இடத்துல வரோம், இமெயில் பேராமீட்டரில் செட் பண்ணுறோம். ஆனால் பேராமீட்டரை சப்மிட் பண்ணி பார்க்க இல்லை சப்மிட் பண்ணுறேன். நான் பேராமீட்டரில் இமெயிலில் நான் கொடுக்குற இமெயிலை கொண்டு போய் வைக்கிறேன். சரியா? விளங்குது தானே? டவுட்டா? அடுத்ததாக என்ன செய்கிறோம், persistent மேனேஜரை யூஸ் பண்ணி ரன் பண்ணுறோம் தாய்க்கிற குவாரி. இந்த குவாரி என்ன செய்யுது, செலக்ட் ஆல் ஃப்ரம் யூசர்ஸ். இந்த இமெயிலில் நான் கொடுக்குற இமெயிலை செட் பண்ணி பேராமீட்டரில் ரன் பண்ணக்குள்ள நான் என்ன செய்கிறேன், ஃபெச் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஒன்லி ட்ரூவில் கொடுக்குறேன். அப்போ ஒரே ஒரு ரெக்கார்டி மாதிரி தான் எடுத்துகிட்டு வரும். இது நான் ஃபால்ஸில் கொடுத்தேன்னு சொன்னால் ஒரு நிறையாக வரும், அசோசியேட்டிவ் வேறு. அப்போ நான் இந்த இடத்துல யூஸரை பார்க்குறேன். இப்போ நான் கொடுக்குற இமெயிலில் அங்கே ஒரு யூஸரே ஈக்க மாட்டார். நம்மளுக்கு என்ன அவுட்புட்டாக வரும், நல்ல அவுட்புட்டாக வரும். சரியா? ஃபால்ஸில் வரும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு ஒரு யூஸர் ஈந்தாருன்னு சொன்னால் ட்ரூவில் வரும். நம்மளுக்கு இப்போ என்ன இமெயில் வருதுன்னு சொன்னால் இப்படி ஒரு இமெயில். அப்போ இந்த இமெயில் வந்து எங்கள் டேட்டா பேஸில் இல்லை. இப்போ ஈக்கிற இமெயில் ஒன்று கொடுத்து லாகின் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் திரும்ப போகிறேன், இமெயிலை கொடுக்குறேன். இந்த இமெயில் ஈக்கிது. சரியா? இப்போ பார்க்குறேன் யூஸரில் என்ன வராது. யூஸர் நம்மளுக்கு அந்த யூஸரோட டேட்டா அப்படி ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடு. சரியா? இப்போ இதை நான் டிடின்னு கொடுக்குறேன், க்ளீனாக அந்த கோடை காட்டுறதுக்காக. அப்போ இதில் நான் அந்த இமெயில் கொடுத்தேன். அப்போ இந்த இமெயிலில் யூஸரை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த யூஸரோட ரெக்கார்ட். இப்போ இதில் நம்மளுக்கு தரோம் அந்த பாஸ்வேர்டு ஹேஷை நாம் இப்போது செக் பண்ணி பார்க்க போகிறோம் அடுத்ததாக. இப்போ இந்த இமெயில் நல் இல்லை. இப்போ நல் இல்லை தானே, நல்லா இருந்தால் என்ன செய்யும், இங்கே வந்து எரரோட செட் பண்ணி விட்டு ரிட்டர்ன் பண்ணிடும், சேம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறோம், அந்த யூஸர் ரெக்கார்ட் வந்துட்டு இப்போது பாஸ்வேர்டு செக் பண்ணுறோம். இப்போ அதில் கொடுத்துக்கிற பாஸ்வேர்டு என்ன நான் பார்க்குறேன். இதில் வந்துக்கிற பாஸ்வேர்டு வந்து A123 சம்திங் இப்படி இருக்குது. இப்போ ஆனால் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணிக்கிற admin123 பாஸ்வேர்டு ஹேஷ். இப்போ இது என்ன செய்யும், இது ஹேஷ் எடுத்துங்கன்னு காட்டு. எப்படி ஹேஷ் யூஸரோட பாஸ்வேர்டில் இந்த ஹேஷ் பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு வரும். இது என்னத்துக்குள்ளேன்னு சொன்னால் admin123க்குள்ள ஹேஷ் பாஸ்வேர்டு. இதை வெரிஃபை பண்ணணும்னா நாம் இப்போ கொடுக்குற பாஸ்வேர்டோடு அந்த வெரிஃபை ப்ராசஸ் தான் அங்கே நடக்குது. இதில் என்ன ஆகிக்குது, அது சரியாக இருந்தால் இங்கே ட்ரூண்டு வரும், மற்றபடி இங்கே ஃபால்ஸாக வரும். இப்போ இந்த இடத்துல ட்ரூ
ஃபால்ஸான்னு பார்ப்போம். இப்போ என்ன இந்த இடத்துல நான் வந்து இப்போது இமெயில் சரியாக கொடுக்குறேன், ஆனால் பாஸ்வேர்டு வந்து போலையாக கொடுக்குறேன். அப்போ என்ன செய்யுதுங்கன்னு ஃபால்ஸாக வருது. இப்போது இந்த இடத்துல சரியான பாஸ்வேர்டு நான் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே ட்ரூன்னு வரும். இப்போ நான் சரியான பாஸ்வேர்டு கொடுத்துட்டு போவோம். இதில் admin 123 அதுதான் இது சரியான பாஸ்வேர்டு. இப்போது எப்படி சொல்கிறீங்க? இப்போ நாம் வந்து இதில் டிபியில் ஸ்டோர்லேயே வைக்கணுமான்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம வந்து இதில் ரெஜிஸ்டர் ஃபார்ம் ஒன்று வச்சு நாம் ஸ்டோர் பண்ண இல்லை, நம்ம டைரெக்டாகவே இன்சர்ட் பண்ணி விட்டோம். இதுக்கு ஒரு ரெக்கார்டு நம்ம ரெஜிஸ்டர் ஃபார்ம் வச்சோன்னு சொன்னால் இதில் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் நாம் தான் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பேன், admin சம்திங் என்ன சார், அந்த பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணக்குள்ள பேஸ்ட் பண்ணி உள்ளுக்கு ஸ்டோர் ஆகும். நான் ரெஜிஸ்டர் பண்ணுற இது ஒன்று செஞ்சு காட்டுறேன். அப்போ ரெஜிஸ்டர் பண்ண கூட தான் இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகின பிறகு தான் அதை நம்ம லாகின்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ நாம் ஸ்டோர் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிக்கிறேன், நான் மெனுவலாக ஸ்டோர் பண்ணி இதை நான் என்ன செஞ்சேன் செய்கிறேன், லாகின்ல மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பிறகு நாம் என்ன செய்வோம், இதை ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்ம் ஒன்று வச்சு இப்போ ஒரு admin யூஸ் பண்ண போகிறதுக்கு யாரும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுறது வைக்க மாட்டோம். இப்போ ஒரு பப்ளிக்கான ஒரு ஃபேஸ்புக் அப்படின்னு சொன்னால் யாரும் லாகின் பண்ணி அவங்களோட டேஷ்போர்டை பார்க்கலாம். அப்போ அதுக்காக இதில் ரெஜிஸ்டர் ஃபார்மும் வைக்கையில் நாம் வேண்டாம் அதில் ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்மை செஞ்சு ஒரு ஸ்டோர் பண்ணுறதை பார்த்துட்டு அதை நாம் ஹைட் பண்ணி வைக்கிறோம் ஸ்டோர். அப்போது ஒருவேளை அந்த ரெஜிஸ்டரை வந்து ஒரு admin ஆயிருந்தால் மட்டும் ரெஜிஸ்டர் ஃபார்மாக காட்டி லாகின் பண்ணுறதுக்கு ஒரு யூஸரை க்ரியேட் பண்ணுறதுக்கு வைப்போம். இப்போ இதில் வந்துட்டேன்னு சொன்னால் இப்போது இது வரைக்கும் விளங்கி தானே பாஸ்வேர்டு, இப்போ இப்போது சரியான பாஸ்வேர்டு கொடுக்குறேன், என்ன வந்துடு ட்ரூன்னு வந்துட்டு உங்களுக்கு கிளியர் என்ன சொன்னேன். இப்போ இதில் ட்ரூன்னு வந்துட்டு ஆல்ரெடி இங்கே ஃபால்ஸுன்னு வந்துடு. இப்போ சரியான பாஸ்வேர்டை கொடுத்துட்டோம். அப்போ இப்போது இமெயிலும் சரின்னு பார்த்துட்டோம், இமெயில் ஈக்குதுண்டு. இப்போ இமெயில் ஈக்குது, பாஸ்வேர்டு சரியான்னு பார்த்துட்டோம், பாஸ்வேர்டு சரி அப்படின்னு சொன்னால் கரெக்டாக போனால் உள்ளுக்கா போகும். இது போல தான் நாம் ஸ்டோர் பண்ணணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி விஷயத்தை பார்ப்போம். இந்த இடத்துல என்ன செய்கிறோம், செஷன் மேனேஜரை எடுக்கிறோம். செஷன் மேனேஜருக்குள்ள யூசர் ஐடியை ஸ்டோர் பண்ணுறோம். எங்கே யூசர் இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், சக்ஸஸ் ஆகிட்டு. அப்போ என்ன செய்கிறோம், செஷன் மேனேஜரில் ஸ்டோர் பண்ணுறோம் யூசர் ஐடியை. யூசர் நம்ம இந்த யூசர் ஐடி யூசரை டேட்டாவை எடுத்தோமே, அதில் நம்மளுக்கு வர என்ன இந்த யூசர் ஐடி, யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், பெர்மிஷன், ஆக்டிவாக இல்லையா, அந்த மாதிரி எல்லா விஷயமும் வரும். இப்போது ஆக்டிவ் இல்லாட்டியும் நாம் இங்கே அந்த யூசரை லாகின் ஆக விடக்கூடாது, நம்ம அந்த கண்டிஷனையும் இங்கே செக்அப் பண்ணணும். இப்போதைக்கு சும்மா சரியான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா லாகின் ஆகிறாப்புல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது யூசர் நேம் எடுத்து இதில் செட் பண்ணுறேன். இங்கே யூசர் நேம் என்ன செட் ஆகும், இங்கே 1 by 1 டிலீட் பண்ணி பார்ப்போம். இந்த யூசரில் என்ன வேலை வரும், ஐடி, யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், பெர்மிஷன், இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வரும். இதில் 1 by 1 என்ன செய்யுது, அதோட யூசரோட நேம் எடுக்குது. இதோட யூசர் நேம் எடுத்துருன்னு சொன்னால் இதில் அந்த அரேயில் உள்ள யூசர் நேம் எடுக்குது admin. இதில் admin இருக்கிற அந்த யூசர் நேம் எடுத்து என்ன செய்யுது, இதில் செட் பண்ணுது.
செஷனில் செட் பண்ணிடும். திரும்ப செட் பண்ணிவிட்டு லொக்கேஷன் app.phpக்கு ரீடைரக்ட் பண்ணும். நான் லொகினுக்கு போகிறேன். இப்போ இமெயில் பாஸ்வேர்ட் சரியாக சொல்லுவோம். இப்போ என்ன செஞ்சுட்டு அதுக்கு போய்த்து admin.dashboard.phpக்கு ரீடைரக்ட் பண்ணுது. ஆனால் அந்த இடத்துல நான் வந்து அதுக்குள்ளே ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண இல்லை. நான் என்ன செய்கிறோம், வியூஸுக்குள்ள adminக்குள்ள dashboard.phpல ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். வியூஸுக்குள்ள admin ஒரு ஃபோல்டருக்குள்ள நியூ ஃபைல் dashboard.php. அப்போ இதில் டேஷ்போர்டுக்கு வந்துடுது. இப்போ இங்கே இது லாக் அவுட் பண்ணேன்னு சொன்னால் நான் என்ன செய்யலாம், அந்த இப்போ செஷனில் உள்ள எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்குள்ளே இதை செஞ்சு நான் என்ன செய்யலாம், திரும்ப லொகின் பேஜுக்கு போவேன். நான் இதில் logout.phpன்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். அதில் என்ன செய்யறேன்னு சொன்னால் செஷனை ஸ்டார்ட் பண்ணி இருக்கிற எல்லா செஷனையும் ரீஸ்டோர் பண்ணி விட்றேன். இந்த பேஜுக்கு வந்துருன்னு சொன்னால் உடனே அவ்வளோ செஷனையும் அழிச்சு விட்டு திரும்ப லொக்கேஷன் index.phpக்கு அனுப்பி விட்றோம். இப்போ நான் என்ன செய்கிறேன், டேஷ்போர்டில் ஒரு எங்கள் டேக் ஒன்று போட்டுறேன். லொகவுட்னு ஒரு எங்கள் டேக் போடுறோம். இதை கிளிக் பண்ண என்ன நடக்கும், அந்த பேஜுக்கு போனால் அது வந்து திரும்ப அவ்வளோத்தையும் ரீசெட் பண்ணி விட்டுரும். இப்போ நான் திரும்ப அட்மின் அங்கே வச்சுக்கிறேன். அட்மின் கிளிக் பண்ணி போகணுன்னு சொன்னால் லொகின் பேஜ் தான் வரும். லொகின் பேஜில் சரியான பாஸ்வேர்டை கொடுக்குறேன். யூசர் நேம் இங்கே admin 123 கொடுக்குறேன். லொகின் பண்ணுறேன். இப்போ என்ன டேஷ்போர்டுக்கு வந்துட்டு டேஷ்போர்டுக்கு வந்துட்டு லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட்டை கிளிக் பண்ணால் என்ன செய்யும், இந்த ஃபைலுக்கு வரும், இதுக்கு வரும். லாக் அவுட்டுக்குள்ளே நான் சிம்பிளாக அந்த ஃபைலை பார்த்து கொடுத்து வச்சுக்கிறேன். இந்த லாக் அவுட்டுக்கு வரும். லாக் அவுட்டுக்கு வந்துருந்துச்சுன்னா அவ்வளோ செஷனையும் ரீசெட் பண்ணி விட்ரும். நம்ம ரீசெட் செஷனை டிஸ்ட்ராய் அன்செட்டப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அன்செட் பண்ணிவிட்டு index.phpக்கு ரீடைரக்ட் பண்ணுறோம். ஹெடரை யூஸ் பண்ணி லொக்கேஷனில் கொடுத்து நம்ம கொடுத்த ஃபைலுக்கு போச்சுருன்னு சொன்னால் இந்த ஃபைலுக்கு வந்து இது என்ன லேர்னிங் பேஜ். லோகோட்டை கொடுக்குறேன், லேர்னிங் பேஜிட்டு வந்துட்டு சரியா. இப்போ நாம் என்ன செய்கிறோம், ஒரு லொகினை க்ரியேட் பண்ணி லொகின் பண்ணி டேஷ்போர்டுக்கு போய்த்துட்டு அங்கேருந்து லாக் அவுட் பண்ணுற விஷயத்தை பார்த்துட்டு இல்லை என்ன டவுட் கிளியராக ப்ரொசஸ் விளங்குதா எப்படின்னு. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம், அதை அங்கே போய் டிபியில் செக் பண்ணுறோம். இந்த யூசர் நேம் இந்த இமெயிலுக்கு வந்து இமெயிலை தான் கொடுக்குறோம். இமெயிலுக்கு யூசர் ரெக்கார்டு ஒன்று நிற்கிதா அப்படி இருந்துருன்னு சொன்னால் செக் பண்ணுது. அது பாஸ்வேர்டும் நான் கொடுத்த பாஸ்வேர்டும் ஹேஷ் செக்கிங் பண்ணுது. பாஸ்வேர்டு ஹேஷோட
நம்மளோட பாஸ்வேர்டையும் ஹேஷ் பண்ணி செக் பண்ணுறேன். எப்போ சரியாயிட்டமோ அப்போ ட்ரூன்னு வரும். அப்படின்னு சொன்னால் செஷனில் யூசர் நேமை செட் பண்ணி விட்ரு. தேவையான விஷயம்னா செஷனில் செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு அது என்ன செய்யுது, திரும்ப அதே பேஜுக்கு வருது. இங்கே செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு app.phpக்கே வருது. app.phpயில் ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறோம். செஷன் மேனேஜரில் இந்த யூசர் நேமே எடு. யூசர் நேமில் ஒன்றுமே செட் பண்ணி இல்லாட்டி டேஷ்போர்டுக்கு போகாது. அப்போ செட் ஆகிக்கும், அப்போ இதில் டேஷ்போர்டுக்கு போவோம். அப்படி இல்லாட்டி லொகினுக்கு போயிடும். இந்த ப்ராசஸ் தான் அங்கே நடக்குது. நான் போகிறேன், திரும்ப ஒருக்கா செய்கிறேன். adminக்கு போகிறோம், யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்குறோம். admin 123 டேஷ்போர்டுக்கு வந்துட்டோம். லோகவுட் பண்ணாமல் நான் திரும்ப இதுக்கு போகிறேன். இதில் இருந்து நான் adminக்கு போகிறேன். திரும்ப டேஷ்போர்டுக்கு ஓட்டோவாக வந்துட்டு ஏன்டா ஆல்ரெடி செஷன் லைக்கிறது தானே யூசர் நேம். இப்போது டேஷ்போர்டுக்கு வந்துட்டு சரியா. நான் செஞ்ச விஷயத்தை நீங்கள் ஒருக்கா செஞ்சு பாருங்கள். இதை தொடர்ந்து பார்ப்போம். நான் இதை கமிட் பண்ணி புஷ் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். நான் சொல்லிக்கிறேன். ஒரு சேஞ்சஸ் செஞ்சேன்னு சொன்னால் ஜிட் ஹெட் ஜிட் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னு சொன்னால் அது க்ரீன் கலரில் வைக்கும். ஹெட் பண்ண முன்னுக்கா ரெட்டில் வைக்கும். ஜிட் கமிட் அதுக்கு ஒரு மெசேஜை கொடுப்போம். இப்போ என்ன லாகின் ஜிட் புஷ். இப்போது என்ன செய்யும், அந்த ரெப்போவுக்கு புஷ் ஆகிடும். உங்களுக்கு இப்போது ஃபுல் பண்ணி பார்க்க நம்மளோட டிசிடி கிளினிக்னு ஒரு ரெப்போ ஃபோல்டர் வச்சுப்பீங்களே, அது உள்ளுக்கு போய் இந்த மாதிரி அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் ஜிட் புல்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ என்ன சேஞ்சஸ்லாம் அந்த 4 ஃபைலில் உள்ள சேஞ்சஸை வந்து உங்களுக்கு வந்திக்கும். இது 3மே புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறேன், இதை மோடிஃபை பண்ணிக்கிறேன். ஜிட் புல்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் நம்மளோட சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு ஃபுல்லாகி வரும். இப்போ செக் பண்ணி பாருங்கள் பார்ப்போம். பாருங்கள், இப்போ உள்ள புல் பண்ணி செக் பண்ணிங்க தானே. நான் இப்போ எங்கே எடிஷனில் ஒருக்கா ட்ரை கேட்சை எங்கே எட் பண்ணுறேன். ட்ரை ஆக டாப்பில் போட்டு நம்ம கட்டாயம் எல்லா விஷயத்துலையும் வந்து ட்ரை கேட்சை யூஸ் பண்ணிக்கிட்டு போவோம். நான் சொன்னால் இந்த ட்ரை கீழே ஆல்ரெடி பார்த்துப்பீங்க. ட்ரை கீழே ஏதாச்சும் எரர் வந்துருன்னு சொன்னால் நம்மளுக்கு எக்ஸப்ஷன் ஏதாச்சும் வந்துருன்னு சொன்னால் கெட்சிக்கு வராது. அப்போது அந்த கெட்சில் லொகினுக்கு ரீடைரக்ட் பண்ணி ஜஸ்ட் யூஸருக்கு வந்து சும்மா ரீடபிளான ஒரு எரர் மெசேஜை போடுவோம். அதே நம்மளுக்கு அது என்ன எரர் ஏதாச்சும் லொக் பண்ணணும்னு சொன்னால் அங்கே நாம் ஒரு ஃபைல்லையோ ஏதாச்சும் இதுலையோ நாம் லொக் பண்ணி கொள்ளுவோம். சரியான யூஸருக்கு சிம்பிளான ஒரு மெசேஜை நாம் ரிட்டர்ன் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சிம்பிள் மெசேஜை நாம் ரிட்டர்ன் பண்ணோம். இதில் பார்த்தோன்னு சொன்னால் லாகின் பண்ணத்தோட இமெயில் இருக்கிறான்னு பார்க்குற அந்த இமெயிலுக்கு போகிறோம். அப்படி இமெயில் இல்லைன்னு சொன்னால் அங்கே இன்வெலிட் யூசர் ஒரு பாஸ்வேர்ட் பாருங்கள். இது முடித்ததோட பாருங்கள் நீங்கள் செஞ்சு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்வேலிட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது, செட் பண்ணுது. இதில் செட் பண்ணுது, செஷனில் செட் பண்ணுது. செட் அட்ரிபியூட் கொடுத்துக்கிறோம். இது என்னத்தில் செஷன் மேனேஜரை யூஸ் பண்ணி இப்போ என்ன செய்யும், செஷனில் ஸ்டோர் ஆகிரும். எரருக்கு இன்வேலிட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை கேட்சில் இதில் எடிஷனில் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக இப்போ எரர் வந்ததோட இல்லை நம்ம ஆல்ரெடி செஞ்சுக்கிறதுல ரீலோட் பண்ணுறேன், லோகவுட் பண்ணுறேன். இல்லை டாப் பாட்டமில் admin இதில் நான் என்டர் பண்ணேன்னு சொன்னால் இப்போது ரீலோட் ஆகுது. எப்படின்னு சொன்னால் பெய்த்து சப்மிட் ஆகி பாஸ்வேர்டு வந்து ராங் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறதால நம்மளுக்கு
ரிட்டர்ன் வந்துடும். ஆனால் நம்மளுக்கு என்ன ஷோ பண்ணணுங்கன்னு பாஸ்வேர்டு எரர், இமெயில் எரர். நாம் வந்து டைரெக்டாக இப்போது நான் ஒரு இமெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுக்குறேன். இமெயிலை சரியாக கொடுத்திக்கிறேன், பாஸ்வேர்டை போலையாக கொடுத்திக்கிறேன், சப்மிட் பண்ணுறேன்டா. இமெயில் சரி பாஸ்வேர்ட் போல அப்படின்னு சொல்லி காட்டக்கூடாது. இப்போ அப்படின்னு சொன்னால் ஒரு ஹேக்கர் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அப்போ இமெயில் சரி இப்படி ஒரு ஆள் ஈக்கிறாருன்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ நாம் இமெயில் சரியோ பாஸ்வேர்ட் சரியோ எல்லாருக்கும் என்ன நம்ம மெசேஜ் ரிட்டர்ன் பண்ணுவோம்னு சொன்னால் ரெண்டுக்குமே இமெயில் சரியாயிருந்து பாஸ்வேர்ட் போலையாயிருந்தா அதே இதுதான். இமெயில் சரியாக ரெண்டுமே போலையாயிருந்தாலும் அதே மெசேஜ் தான். அதுகளுக்கு வந்து ஒரு க்ளூ கொடுத்துடக்கூட நம்ம இமெயில் சரியாக கொடுத்துக்கிறோம், பாஸ்வேர்ட் தான் போலையாக கொடுத்துக்கிறோம். அப்போ பாஸ்வேர்டை மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு தான் ஒரு இமெயில் அக்கௌண்ட் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. அப்போ நம்ம ரெண்டுக்குமே வந்து சேம் மெசேஜ் தான். இப்போ இன்வெலிட் பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்தோன்னு சொன்னால் அப்போ இமெயில் சரின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுங்க. அப்போது நம்ம அந்த மாதிரி விசிபிளான மெசேஜஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ இதில் நம்ம ரெண்டுக்குமே வந்து சேம் மெசேஜ் தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். இல்லாட்டி இன்வெலிட் க்ரெடென்ஷியல் சம்திங் யூசர் நேமோ பாஸ்வேர்டோ இல்லை நம்ம இமெயில் தான் இப்போ ரிட்டர்ன் பண்ணுறோம். நீங்கள் யூசர் நேம் யூஸ் பண்ண இல்லை இமெயில். சரியா? இப்போ என்ன செய்கிறோம், அந்த மெசேஜை இங்கே எடுத்து காட்டணும். இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன், எரர் ஆகுதானே உங்களுக்கு மெசேஜ் காட்டணும். அதை நான் இந்த ஃபார்முக்கு மேலே என்ன செய்கிறேன், எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுற விஷயத்தை இப்போ இதில் உள்ள கோடை விளக்கப்படுத்துகிறேன். என்ன செய்யுது, ஆப் மேனேஜர்லேருந்து நான் வந்து இதாக டாப்பில் போட்டு வைக்கிறேன். இப்போ டாப்பில் என்ன செஞ்சுக்கிறேன், ஆப் மேனேஜரை எடுத்துட்டேன். ஆப் மேனேஜரை இங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டேன். ஏன்னு சொன்னால் அதுக்குள்ள உள்ள செஷன் மேனேஜரை யூஸ் பண்ணணும். அப்போ செஷன் மேனேஜரை நான் ஒரு வேரியபிளை செட் பண்ணிவிட்டேன். இப்போ எஸ்எம்டு நான் யூஸ் பண்ணேன்னு சொன்னால் அதுக்குள்ள செஷன் மேனேஜர் இருக்கிற அதில் கெட் பண்ணி பார்க்கலாம், செட் பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். இப்போ இதில் என்னென்ன பார்க்க போகிறேன் என்னன்னு சொன்னால் கெட்டில் எரர் இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். எரர் இருந்துருன்னு சொன்னால் அந்த எரரை ஒரு அலர்ட் உங்களுக்கு ஆல்ரெடி பூஸ்டப் பார்த்துப்பீங்க. பூஸ்டப்பில் உள்ள அலர்ட்டை இங்கே கொண்டு வா. அப்போ இதே மாதிரி இதுலேயும் இந்த தீம்லையும் அவங்கள்ட்ட அலர்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்னீட் தீமுக்கு போகணுன்னு சொன்னால் இந்த மாதிரி தேவையான அலர்ட் மெசேஜஸ் இருக்குது. அலர்ட்ஸ் இந்த மாதிரி அலர்ட்ஸுக்கு நம்மளுக்கு தேவையான கிளாஸஸை யூஸ் பண்ணி இந்த அலர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதோட ஸ்டைல் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இதில் இன்ஸ்பெக்டில் போகணுன்னு சொன்னால் இந்த ஸ்டைலுக்குள்ளே கோடை எடுத்துடணும். என்ன ஒரு டிவ்வுக்குள்ளே கிளாஸ் அலர்ட் டேஞ்சர்னு கொடுத்தா நம்மளுக்கு இந்த ஸ்டைல் வரும். இதே இந்த இடத்துல நான் சக்ஸஸ்னு கொடுத்தேன்னு சொன்னால் சக்ஸஸ் ஸ்டைல் வரும். இந்த இடத்துல நான் வார்னிங் கொடுத்தேன்னு சொன்னால் வார்னிங் ஸ்டைல் வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான ஸ்டைலை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு டிவ்வுக்குள்ளே இந்த கிளாஸஸை யூஸ் பண்ணி ரோல் அலர்ட்னு கொடுத்து அதுக்கு நான் ஒரு மெசேஜை கொடுத்தா நம்மளுக்கு இங்கே இப்படி ஒரு ஸ்டைலோடு வந்துடும். இதே க்ளோஸ் பட்டனோடையே க்ரியேட் பண்ணுறது. இதில் அடிஷ்னலாக பட்டன் ஒன்று போட்டு பிடிஎன் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தோன்னு சொன்னால் இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். என்ன அந்த இடத்துலேருந்து அலர்ட் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு அது ஜேஎஸ்லாம் நம்ம ஆல்ரெடி
இன்க்ளூட் பண்ணிப்போம் ஃபூட்டரில். அதால் இந்த க்ளோசஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணும். இப்படி ஒர்க் பண்ணாட்டி நம்ம சரியான ஜேஎஸ்லாம் இன்க்ளூட் பண்ண இல்லைன்னு அது. இப்போ இந்த மாதிரி அலர்ட்ஸை யூஸ் பண்ணி கொள்ளலாம். சிம்பிளாக உங்களுக்கு தெரியும், டியூவை ஸ்டார்ட் பண்ணி அலர்ட் கிளாஸ் எப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதில் அந்த மாதிரி கொடுத்தது தான் இது. நம்ம இதில் கிளிக் பண்ணால் க்ளோஸ் பண்ணி கொள்ளலாம். கிளிக் பண்ணுறேன், இப்படி எரர் வருது. என்னென்னு வருதுன்னு சொன்னால், இதில் இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு டியூவை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக எரரில் நான் ஸ்டோர் பண்ணிப்பேனே, இங்கே லொகின் பண்ணத்தோட இங்கே செட் அட்ரிபியூட்டில் எரரில் ஸ்டோர் பண்ணுறேன். சக்ஸஸ் ஆயிருந்தால் அங்கே சக்ஸஸில் ஸ்டோர் பண்ணிப்பேன். எரர் ஆயிருந்தால் எரர் ஸ்டோர் பண்ணுறேன். நான் வந்து சக்ஸஸில் ஒன்றும் ஸ்டோர் பண்ணல. நான் வந்து இங்கே எரர் மட்டும்தான் செக் பண்ண போகிறோம். இப்போ சக்ஸஸை இங்கே ரிமூவ் பண்ணுறேன். ஓகே. இப்போ இங்கே அடுத்ததாக பட்டன் ஒன்று எடிஷனில் போகிறோம். அந்த க்ளோஸ் பட்டன் நான் சொன்னேன்னு இந்த தீமில் க்ளோஸ் இல்லைங்கண்ணே பட்டன் தேவைன்னு சொன்னால் பட்டனை போட்டு நம்ம இதில் பிடிஎன் க்ளோஸ்ன்னு யூஸ் பண்ணணுன்னு சொன்னால் ஒரு அலர்ட்டுக்குள்ள இந்த அதுக்குள்ளே உள்ள பேரண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடும், ரிமூவ் பண்ணும். அப்போது பட்டன் போடுறோம், டியூ அங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், இங்கே எண்ட் பண்ணுறோம். எண்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் அட்ரிபியூட் நம்ம ஆல்ரெடி கெட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே வச்சு ரிமூவ் பண்ணி விட்றோம். ஏன்னு சொன்னால் இப்போ நான் திரும்ப ரீலோட் பண்ணால் எரரில் ஆல்ரெடி ஈக்கும், அப்போ அதை காட்டிக்கிட்டே ஈக்கும். இப்போங்கண்ணே இதை இல்லாமல் இங்கே நான் செஞ்சு காட்டுறேன். நான் ஒரு மெசேஜை ரீலோட் பண்ணுறேன். இப்போ ரீலோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ ரீலோட் பண்ணுறேன், சேம் எரர் காட்டிக்கிட்டே இருக்குது. நான் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், ரீலோட் பண்ணிக்கிறேன். அப்போது சேம் எரர் காட்டுரு. நான் க்ளோஸ் பண்ணாலும் ரீலோட் பண்ணாலும் காட்டும். ஏன்னு சொன்னால் இங்கே என்ன செய்யும், செஷனில் இந்த எடுக்கும் எரரை, செஷனில் ஆல்ரெடி கேமே ஸ்டோர் ஆகி அதே எரரை காட்டும். நாம் ஒருக்கா காட்டிட்டோன்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன், அழிச்சிடுவேன். செஷனில் இருந்தால் அழிஞ்சிடும். இப்போது ரீலோட் பண்ணுன்னு சொன்னால் அந்த எரர் ரிமூவ் ஆகிடும். சப்மிட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ரீலோட் பண்ணுறேன், ரிமூவ் ஆகிட்டு மறுக்கா சப்மிட். இப்போ சரியான பாஸ்வேர்ட் நாங்கன்னா admin 123 சரியான பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னு சொன்னால், இப்போ நான் சரியான இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னு சொன்னால் லாகின் ஆகி உள்ளுக்க பெய்யாது. அப்படி இல்லை நான் போலையான பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னு சொன்னால் லாக் அவுட் பண்ணால் வந்து நம்ம app.phpக்கு போகிறப்பே ரீடைரக்ட் கொடுப்போம். லாக் அவுட்டில் இதில் app.php இண்டெக்ஸுக்கு தானே போகுது. இப்போ நான் இதில் சரியான admin 123 கொடுக்குறேன். லாக் அவுட் பண்ணுறேன், adminக்கு போயிடுறேன். திரும்ப கொடுக்குறேன், லாக் அவுட் பண்ணுறேன். இப்போ நான் இதில் போலையான இமெயில் ஒன்று கொடுக்குறேன், ஒரு இதை மாற்றி கொடுக்குறேன். என்ன செய்யுது, சேம் இன்வாலிட் இமெயில் ஒரு பாஸ்வேர்ட், இமெயிலோ பாஸ்வேர்டோ இன்னும் எரராக இருக்குது. இல்லைன்னா பாஸ்வேர்டை போலையாக கொடுக்குறேன், அப்போது சேம் எரர் இன்வாலிட் இமெயில் ஒரு பாஸ்வேர்ட். கிளியராக இந்த ப்ராசஸ். இவனை எரர் எடுத்து நாம் ஷோ பண்ணி காட்டுறோம். அடுத்தது அந்த டேஷ்போர்டை டிசைன் பண்ணும். இப்போ இதில் எடிஷன்லாம் என்ன இருக்குது, ஃபோர்கோட் பாஸ்வேர்டெலாம் நம்ம யூஸ் பண்ணல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம் இப்போதைக்கு. நம்மளுக்கு அங்கே தேவையான லோகோஸோவில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதில் கலர்ஸ்
அதில் யூஸ் பண்ணிக்கிற கலர் இல்லாமல் நாம் இது எஸ்விஜி தானே, நம்மளுக்கு தேவையான கலர்ஸ் அங்கே செட் பண்ணால் அந்த கலருக்கு ஏற்றாப்புல என்னென்னு ஃபில் ஆகிரும். எஸ்விஜி இமேஜுக்கு மட்டும் இந்த மாதிரி நம்ம தேவையான மாதிரி ஃபில் அந்த மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். இது ஒரு எஸ்விஜி இமேஜ், நம்மளுக்கு ஃபில்லை மாற்றலாம், ஷேப்பை மாற்றலாம், இந்த மாதிரி தேவையான மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததாக வந்து லொகின் பண்ணி பார்த்துட்டோம். டேஷ்போர்டை சேவ். டேஷ்போர்டு இண்டெக்ஸை தூக்கி இந்த இடத்துல போடுவோம். என்ன ஒரு லொகின் தீமுக்கு போகணுன்னு சொன்னால் நம்மளுக்கு சைட் பார் ஒன்று இருக்குங்க இந்த இடத்துல, இந்த மாதிரி சைட் பார் ஒன்று. அடுத்ததாக இந்த சைட் பார் இங்கே கண்டென்ட். நான் இதை கிளிக் பண்ணுறேன்னு சொன்னால் இதில் ரெக்கார்டிங் இந்த மாதிரி ஓனாக தனி பேஜுக்கு போகிறதால சைஸஸ் மாறிக்கிட்டு. இது என்ன செய்யணும்னு சொன்னால் சைட் பாரோ மேலே உள்ளதோ சேமாக தான் இருக்கும். நடுவில் உள்ள இந்த கண்டென்ட்டுக்கு தானே இது மட்டும்தான் ஒவ்வொரு பேஜுக்காக வேறு கண்டென்ட் மாறிக்கிட்டு இருக்கும். அது ஆனால் இந்த சைட் பாரில் உள்ளதோ இதோ சேமாக தான் இருக்கும், சேம் கோடாக தான் இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் தீமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் சேம் கோடையே போட்டு டூப்ளிகேட்டாக தான் இருக்கும். நம்ம கோட் பண்ணக்குள்ள என்ன செய்வோம், இதை ஒரு லே அவுட்டாக செஞ்சு வைப்போம். ஒரு ஹெடர் ஒன்று க்ரியேட் பண்ணி ஹெடருக்குள்ள இதுக்கு வர என்ன சிஎஸ்எஸ் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் மேட்டா டேக் எல்லாமே போட்டு வைப்போம். அதே மாதிரி ஃபூட்டரில் இந்த பேஜுக்கு என்னென்ன ஜேஎஸ் வருதோ என்னென்ன ஸ்கிரிப்ட்லாம் தேவைப்படுதோ எல்லா விஷயத்தையும் ஃபூட்டரில் போட்டு வைப்போம். நான் ஒரு பேஜ் ஒன்று ஒரு டேஷ்போர்டுக்குள்ள அந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்ததோட லேண்டிங் பேஜ் ஒன்று டேஷ்போர்டுக்கு செய்கிறோன்னு சொன்னால் அப்போது நம்மளோட ஹெடர் ஃபூட்டர் சேமாக தான் இருக்கும், உள்ளுக்கு உள்ள கண்டென்ட் மட்டும்தான் மாறிக்கிட்டு. நான் வந்து பெஸ்ட்டுக்கு உங்களோட டேஷ்போர்டு வந்தால் இப்படி வந்து ஒரு இண்டெக்ஸ்னு வருது. இதே அப்படி index.html டேஷ்போர்டுக்கு போடுறேன். நான் அந்த தீமுக்கு போகிறேன், இதில் ஓப்பன் பண்ணுறேன், இதில் index.html சரியா, இதை அப்படி காப்பி பண்ணுறேன், அப்படி dashboard.phpயில் பேஸ்ட் பண்ணுறேன். சரியா பண்ணிவிட்டு திரும்ப நான் இந்த லொகின் விஷயத்தை லொகின் பண்ணுறேன். டேஷ்போர்டுக்கு போகுது. டேஷ்போர்டுக்கு ஃபைலுக்கு வந்துட்டு ஆனால் அதில் சிஎஸ்எஸ் எஸ்எட்ஸ்லாம் வாங்கிக்கிறேன், அந்த பாத் வந்து மிஸ் ஆகுது. அப்போது இதில் நான் வந்து இங்கே இந்த எஸ்எட்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருந்து ஒரு பெக் போகணும், வியூஸுக்குள்ள வரும், அதுக்கு பிறகு தான் எஸ்எட்ஸையே செக் பண்ணும். நான் இதில் இப்போதைக்கு செக் பண்ணி பார்க்குறதுக்காக என்ன செய்கிறேன், நான் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறேன். டபுள் பெக் போ அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம் என்னென்னு பேஜ் வரும். இப்போ அந்த டேஷ்போர்ட் வந்துட்டு இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான மட்டும்தான் நாம் வச்சு செய்வோம். இப்போ இதில் லொகவுட் இருக்குது. இப்போ லொகவுட்டுன்னு போனதோட அந்த இடத்துல auth login basic.html அப்படி இதை கொடுத்திக்கு. நான் அந்த இடத்துல ஆல்ரெடி லொகவுட்டுக்கு செஞ்சு வச்சுருந்தேனே, இந்த பாத்தை இதில் கொடுக்குறேன். சரியா, இதில் லொகவுட்டை எழுதி பார்ப்போம். லொகவுட் இந்த லொகவுட்டை கிளிக் பண்ணதோட இது வந்து இந்த HTML போகுது. நான் இந்த இடத்துல இந்த பாத்தை கொடுக்குறேன். சரியா, கொடுத்துட்டு ரீலோட் பண்ணுறேன். இப்போ டேஷ்போர்ட் இப்படி இருக்குது. நான் லொகவுட் பண்ணுறேன், திரும்ப லொகின் பண்ணுறேன். டேஷ்போர்ட் லோகோ. இப்போ நாம் என்ன செஞ்சிட்டோம், ஒரு லொகின் பேஜை செஞ்சு அதுக்குள்ளே
டேஷ்போர்டு அந்த டிசைனையும் கொண்டு வந்து வச்சுட்டு இது கிளியரா? இப்போ நான் அதை புல் பண்ணுறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, செக் பண்ணி பாருங்கள். நான் விஎஸ் கோடில் இந்த இடத்துல நான் வந்து என்ன செய்யலாம், எடிட் பண்ணி கமிட் பண்ணி புஷ் பண்ணுற வேலையை வந்து சிம்பிளாக இந்த இடத்துல நான் செஞ்சுக்கிட்டு போகிறேன். அதுதான் நான் செய்கிறேன். நீங்கள் கோட் பை கோடில் எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் நீங்கள் செய்வீங்களோ உங்களோட ரெப்போக்குள்ளே நான் செய்கிற சேஞ்சஸ்லாம் புல் பண்ணி உங்களோட ரெப்போக்கில் போட்டு புஷ் பண்ணுங்கள். இன்ஷால்லா கம்மிங் ஒரு செஷனில் வந்து நான் என்ன செய்வேன், உங்களோட ரெப்போவையும் செக் பண்ணி பார்ப்பேன் நீங்கள் என்னென்னலாம் சேஞ்சஸ்லாம் செஞ்சுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு புல் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இந்த செஞ்சுக்கிறேன் இந்த லாகவுட் லொகின் சேஞ்சஸஸ் இதில் லாக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக என்ன இதில் எரர் பாஸ்வேர்டு ஒன்று ராங் பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எரர் மெசேஜ் காட்டு. இப்போ இந்த தீமில் அன்வான்டாக இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி செஞ்சு எடுப்போம். சரியா? இப்போ இதில் ஃபஸ்ட்டுக்கு நாம் லே அவுட்டை செய்வோம். இந்த இதையும் ஹெடர்லாம் ஒரு இதில் ஃபூட்டரை ஒரு இதில் வச்சு அதை நாம் ஒரு dashboard.phpக்கில் டேஷ்போர்டில் வர வேண்டிய விஷயத்தை மட்டும் போட்டு செய்வோம். சரியா? இதில் ஃபஸ்ட்டுக்கு இதில் அடுத்ததாக வந்து நம்ம இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணிட்டோம். லாக் அவுட் பண்ணுறேன். இதில் நான் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் இதில் யூசர் நேம் இது காட்ட மாட்டேன். தீமில் பொதுவாக ஒர்க் பண்ணால் இல்லை என்னன்னு சொன்னால் நான் வந்து இன்ஸ்பெக்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெட்வொர்க் டேபிளில் பாருங்கள். நான் லோட் பண்ணக்குள்ள நம்மளோட ஃபைலில் என்னென்னலாம் மிஸ்ஸிங் ஆகிக்குது, இதில் config.js அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லுது. அடுத்த helper.js அதுவும் இந்த பாத்தில் இல்லைன்னு மாதிரி சொல்லுது. இதில் பார்த்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்து வந்து சரியாக கொடுப்படையில் ஒரு ஜேஎஸில் பார்த்து வந்து எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் இல்லை இந்த மாதிரி பார்த்தா தான் கொடுப்பட்டீங்க. ஹெல்ப்பர் கிளாஸில் செட் பண்ணிடல. ஹெல்ப்பர் கிளாஸை நம்ம சரியாக செட் பண்ணிட்டோன்னு சொன்னால் ஹெல்ப்பர் ஜேஎஸை நம்மளுக்கு வந்து அந்த பாஸ்வேர்ட் ஷோ பண்ணுற இது வந்து இதில் ஹெடரில் இன்க்ளூட் ஆகும். நம்ம ஜேஎஸை வந்து தேவையான ஜேஎஸ்லாம் இதில் எஸ்ஹெச்லாம் சரியாக செட் பண்ணிக்கிறோம். இல்லை பூஸ்டர் பட்டன் தேவையில்லை. ஜேஎஸ் ஹெடரில் பார்த்தோன்னு சொன்னால் இதில் எஸ்ஹெட்ஸுக்கு சரி இது கொடுப்படையில் எஸ்ஹெட்ஸ் இப்போது என்ன ஹெல்ப்பர் ஜேஎஸை செட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை ரீலோட் பண்ணி பார்த்துட்டு சொன்னால் ஹெல்ப்பர் ஜேஎஸ் லோட் ஆகிட்டு இங்கே 200 வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அந்த ஃபைல் அந்த இடத்துல இக்குது. அவுட்புட்டை பார்க்க இப்போது இது செஞ்சு பார்ப்போம். இப்போ வேலை செய்யும். இல்லை ஷோ ஹைட் இந்த இதுக்குள்ள ஜேஎஸ் தான் வந்து அந்த helper.jsல இருந்தது. இப்போது நம்மளுக்கு எட்மின் இன்னொன்று ஷோ பண்ணி இந்த ஐயை கிளிக் பண்ணால் ஷோ பண்ணி ஹைட் பண்ணுறது ஒர்க் பண்ணும். இப்போ இதில் அடுத்தது வந்து லே அவுட்டை செட் பண்ணுறதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லொகின் எடிஷனில் லொகினுக்கு உள்ள இந்த சிஎஸ்எஸ் ஜேஎஸ் மாதிரி டேஷ்போர்டுக்கு இல்லை. அந்த டேஷ்போர்டில் எடிஷனலான சில விஷயம்னா உள்ளுக்க ஈக்குது. இப்போ அதுக்கெல்லாம் தனித்தனியாக ஜேஎஸ் சிஎஸ்எஸ்லாம் எடிஷனில் யூஸ் பண்ணிக்குது. நீங்கள் 2 HTML எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சிஎஸ்எஸ் லிஸ்ட்டையும் ஜேஎஸ் லிஸ்ட்டையும் எடிஷனலான சில விஷயம் எட் பண்ணிக்க. சரியா? இப்போ நாம் என்ன செய்வோம், அதே மாதிரி டேஷ்போர்டுக்கு ஹெடர் ஃபூட்டர் செய்வோம். இதில் அட்மினில்
இதில் ஆல்ரெடி செஞ்சுக்கிறதில்ல நான் இப்படி செஞ்சுக்கின்னு காட்டுறேன். adminக்குள்ள வர ஒரு பேஜஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜாக க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இதில் ஒரு டேஷ்போர்டுன்னு சொன்னால் டேஷ்போர்டில் என்ன செய்கிறோம், இதில் கண்டெய்னரை மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கிறோம். ஃபூட்டர் அடுத்தது ஹெடர் அதை வந்து தனித்தனி ஃபைலாக செஞ்சு வச்சு லேஅவுட்டாக செஞ்சு வச்சு அதை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். எடிஷனலான இப்போ ஃபூட்டருக்குள்ள காமனான ஜேஎஸ்லாம் வைப்போம். இப்போ அதை தாண்டி நம்ம அந்த பேஜுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சில ஜேஎஸ் வேணும்னு சொன்னால் அது கீழே நம்ம தேவையான ஜேஎஸ் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து எழுதிட்டு போவோம். அதுமாதிரி ஸ்டைல் இதுக்கு மட்டும் தேவைன்னு சொன்னால் அங்கே எடிஷனில் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு போவோம் ஹெடருக்கு. அடுத்தது இந்த இடத்துல சில தேவையான இதுவெல்லாம் லோட் பண்ணுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டெய்னர் ரெப்பரை மட்டும் போட்டுக்கிறேன் ஹெடர் ஃபுட். இப்போது ஹெடர் ஃபுட்டரை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ இதில் லேஅவுட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிறேன். லேஅவுட் உள்ளுக்கு என்ன செய்கிறோம், ஹெடர் ஃபுட்டர்ண்டு 2 ஃபைலை கொண்டு வரோம். இதே மாதிரி லேஅவுட்ஸ் நம்மளுடைய க்ரியேட் பண்ணி நம்ம அந்த ஹெடர் ஃபுட்டரை மட்டும் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணுவோம். இப்போ இதில் admin நிற்கிறேன். இதில் வியூஸுக்குள்ள நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். லேஅவுட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் admin உள்ளுக்கே வைப்பேன். நான் admin லேஅவுட்ஸை மட்டும் தான் வைக்க போகிறோம். admin உள்ளுக்கே லேஅவுட்ஸ் உள்ளுக்க நியூ ஃபைல் ஒன்று header.php. அதே மாதிரி நியூ ஃபைல் footer.php. இப்போ இந்த ஹெடருக்குள்ள என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ஹெடரில் இதில் உள்ள இந்த இதில் உள்ளதை தேவையில்லாத ரிமூவ் பண்ணுற கமெண்ட்ஸோட சரியா, இதில் உள்ள ஹெடர் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள ஹெட்டுக்குள்ள உள்ளது. அடுத்தது லேஅவுட் ரெப்பர்ன்ற ஒன்றிக்கா மெனு சைட் பாரிக்கு தானே லேஅவுட் மெனுக்குள்ள தான் இந்த சைட் பார் வருது. இது இந்த இதில் வர சைட் பார் அதில் நீங்கள் 1 by 1 கமெண்ட்ஸை பார்க்கலாம். இதில் மெனுக்குள்ளே வர்றது இது சைட் பாருக்குள்ளது. அடுத்தது லேஅவுட் கண்டெய்னர் இதுக்குள்ள தான் அந்த பேஜுக்குள்ளே வர டாப்பில் உள்ள இங்கே நேவ் பாரிக்கிற இது அதுக்குள்ளே உள்ள லேஅவுட்ஸ் கண்டென்ட்லாம் வரும். இதில் டாப்பில் உள்ள அந்த சர்ச் நேவ் பார். அதுக்கப்புறம் கண்டென்ட் ரெப்பர் நிற்கும். இதுக்குள்ளே தான் என்ன செய்யுது இந்த பாட்டுக்குள்ளே வர விஷயம் இந்த கங்க்ராச்சுலேஷன் இந்த கார்ட் டிசைனிங் தானே இது உள்ளுக்க வர விஷயம்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இப்போ நான் இதை என்ன செய்கிறேன், இதை மட்டும் கட் பண்ணுறேன். இப்போ ரீலோட் பண்ணுறேன். இப்போ நான் அந்த கட் பண்ண விஷயம் இந்த இடத்துக்குள்ள உள்ள கோட்ஸ். இப்போ நான் அதை கட் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல இது இல்லை. இப்போ நான் வந்து இந்த லேஅவுட்டை செஞ்சு வச்சுட்டு நான் அந்த இடத்துல வாரதை மட்டும்தான் என்ன செய்ய போகிறோம், தனித்தனி பேஜில் போட போகிறோம். இப்போ நம்ம செய்கிற பேஜ் தனித்தனி பேஜாக செய்வோம். அந்த பேஜெல்லாம் வந்து இதுக்குள்ளே மட்டும் வரும். இந்த கண்டென்ட் இதுக்குள்ளே மட்டும் வரும். நாம் லேஅவுட்டை செய்வோம். இப்போ இதுக்குள்ள அப்போது நாம் இதை தனியே ஹெடருக்குள்ளே போட்டு வச்சுட்டு இதுக்கு இங்கிட்ட உள்ளதை ஃபூட்டருக்குள்ளே போட்டு வச்சுட்டேன்னு சொன்னால் இதுக்குள்ளே வாரதெல்லாம் அந்த கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம போட்டு கண்டென்ட் ரெப்பருக்குள்ளே யூஸ் பண்ணிட்டு போவேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை கட் பண்ணிட்டேன் தானே, அதை கட் பண்ண விஷயத்தை இங்கே திரும்ப வைக்கிறேன். இப்போ கண்டென்ட் ரெப்பர் இதில் கண்டென்ட் ரெப்பர் உள்ளுக்கு இந்த இடத்துல அப்டேட் டு ப்ரோ டிகிரி இந்த பட்டனை ரிமூவ் பண்ணுறேன், தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு கமெண்ட் ஆகிக்குது.
இதுக்குள்ள வாரை மட்டும்தான் கண்டென்ட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டென்ட்டு போட்டிக்கும், இல்லை கொமெண்ட்ஸ்னு போட்டிக்கும் கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை மட்டும் நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு சேம் இதே மாதிரிக்கும் இது ஃபூட்டரில் வாரது. இந்த ஃபூட்டரில் வர விஷயம் தேவையில்லைன்னு சொன்னால் இங்கே ரிமூவ் பண்ணும். சரியா? இப்போ நான் இது கீழே உள்ளதை அப்படி ஃபூட்டரில் போட போகிறேன், இதுக்கு மேலே உள்ள அப்படி ஹெடரில் போட போகிறேன். நான் இந்த இடத்துல ஹெடரையும் ஃபூட்டரையும் இன்க்ளூட் பண்ணிட்டு நான் ஒரு கண்டென்ட்டை போட்டேன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த இடத்துல கண்டென்ட் வரப்போகுது. நான் இதை இந்த மாதிரி கண்டென்ட்டை போடுறேன், இதை அப்படி கட் பண்ணுறேன். கட் பண்ணி சேவ் பண்ணுறேன், இதை ஹெடருக்குள்ளே போடுறேன். சரியா? அடுத்தது இந்த கண்டென்ட்டுக்கு உள்ளுக்கு உள்ளதை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி அப்படி ஃபூட்டரில் போட்டுரும். இப்போ இந்த டேஷ்போர்டில் என்ன ஆக்கிது, அந்த சென்டரில் உள்ள விஷயம் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், டாப்பில் ஹெடரையும் ஃபூட்டரையும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி இதில் ஒரு டேஷ்போர்ட் யூஸில் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டென்ட் ரெப்பரிக்கும் ஹெடர் தனியாக ஃபூட்டர் தனியாக இன்க்ளூட் பண்ணிக்கும். இதே மாதிரி ஹெடரையும் ஃபூட்டரையும் போடும், இதில் இன்க்ளூட் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபூட்டரையும் இன்க்ளூட் பண்ணுறோம். இதில் ஃபூட்டர் எங்கே இருக்குது, இந்த ஃபோல்டர்லேருந்து லேஅவுட்ஸில் நான் ஒரு பெக் போக தேவையில்லை, லேஅவுட்ஸ் உள்ளுக்க ஃபூட்டர். அதே மாதிரி இதில் லேஅவுட்ஸ் உள்ளுக்க ஹெடர். இந்த கோட் பரவ தேவைப்பட கமெண்ட் பண்ணுறேன். இப்போது கண்டென்ட் மட்டும் இப்போது நான் இந்த பேஜை ரீலோட் பண்ணுறேன். இப்போ என்ன செய்ய சொன்னால் ஹெடரை தனியாக வச்சுக்கிறோம், ஃபூட்டரையும் தனியாக வச்சுக்கிறோம். இந்த கண்டென்ட்டை இப்போ இந்த டேஷ்போர்டில் ஹெடரை லேஅவுட்ஸ் ஹெடரை தனியாக செஞ்சு ஃபூட்டரையும் தனியாக செஞ்சு வச்சு இந்த டேஷ்போர்டுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, கண்டென்ட் மட்டும்தான் மாறப்போகுது. இப்போ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே நான் வந்து இதை ரிமூவ் பண்ணேன்னு சொன்னால் நம்மளுக்கு இப்படி வரும். டேஷ்போர்டுக்கு வந்தேன்னு சொன்னால் நம்மளுக்கு தேவையான பேஜை இன்னொன்று பேஜாக செஞ்சுட்டு போகிறேன். இன்னொரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், இதை அண்டு பண்ணுறேன், ஒரு காப்பி இதில் doctors.php. சரியா? இப்போ இதுக்குள்ள சேம் கண்டென்ட்ஸை இதில் அதை அப்படியே ரிமூவ் பண்ணுறேன். இதில் எங்கள் h1 டேக் ஒன்று போடுறேன், doctors.php. சரியா? இப்போ இதில் டாக்டர்ஸ் என்ன செய்யுது, இதில் இந்த கண்டென்ட் மட்டும்தான் உள்ளுக மாறிக்கிட்டே போகுது. டேஷ்போர்டையும் இதுக்கும் கண்டென்ட் மட்டும்தான், ஹெடர் ஃபூட்டர்லாம் வந்து சேம் டேஷ்போர்டு வரேன். கிளியரா? இப்போ நாம் என்ன செய்வோம், இந்த லேஅவுட்டுக்குள்ளே வந்து ஃபூட்டரில் ஹெடரில் இப்போ சைடில் வர மெனூஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு போவோம், தேவையில்லாத மெனூஸ்லாம். இப்போ இல்லை பேஜர் சம்திங் இந்த லேஅவுட் மெனு வைக்கிறேன், யூஸர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி மெனூஸ்லாம் ஈக்குது, இதை ரிமூவ் பண்ணும். எல்லாமே ரிமூவ் பண்ணுன்னு சொன்னால் இதுலேருந்து ரிமூவ் ஆகிட்டு போவோம். கார்ட்ஸ்
இதில் என்ன மெனு வச்சுக்கிறோன்னு சொன்னால் இந்த மாதிரி தனித்தனி மெனுவாக தான் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி டேஷ்போர்டு மாதிரி நம்ம தனித்தனி மெனுவாக க்ரியேட் பண்ணிட்டு போவோம். இப்போது நம்ம டேஷ்போர்டை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். இப்போ இதில் எடிஷனில் டாக்டர்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் அதில் இந்த இடத்துல டாக்டர்ஸ் வச்சுட்டு இதில் நான் என்ன செய்ய போகிறேன், டாக்டரோட பாத் இப்போதைக்கு இங்கே சிம்பிளாக இந்த ஹெடரில் இருந்து ஒரு பெக் போகிறோம், பேத்துட்டு doctors.php. அதே மாதிரி இந்த ஹெடரில் இருந்து பெக் போகிறோம், இதில் டேஷ்போர்ட் doctors view admin only. இதில் ஆக்டிவ் கிளாஸ் இருக்கிறதால அந்த இடத்துல ப்ளூவாக காட்டும் நம்மளுக்கு. இந்த ஆக்டிவ் கிளாஸை மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன்னு சொன்னால் டாக்டருக்கு வந்த இது டாக்டர், இது டேஷ்போர்ட், இந்த மாதிரி நேவிகேஷனை நம்ம செட் பண்ணி எடுத்து இப்போ இங்கே ஆக்டிவ் இதெல்லாம் மாறுது, அதெல்லாம் 1 by 1 பார்ப்போம். சரியா? அடுத்தது டேஷ்போர்டுக்குள்ளே வர விஷயத்தில் தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். இல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மட்டும் அந்த கங்க்ராச்சுலேஷன் இதை மட்டும் வைப்போம். இப்போ ஹெடருக்குள்ள சைட் பாரில் உள்ளதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இல்லை டேஷ்போர்டில் இந்த கார்டை மட்டும் வச்சுட்டு, இந்த டிவ் கார்டுக்கு தானே இதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணும். இந்த சைடில் உள்ளதை இப்போ ரிமூவ் பண்ணேன். இது கால் LG8ன்னு சொல்கிறேன். இப்போ பூஸ்ட் ஸ்டெப்பில் கிரிட் யூஸ் பண்ணிக்கும். கிரிட்டில் டோட்டல் வித்தை வந்து 12க்கு எடுக்கும். அதை நாம் இதில் இந்த இடத்துல LG லார்ஜ் ஸ்க்ரீனில் 8ன்னு போட்டிக்கணும். இப்போ லார்ஜ் ஸ்க்ரீனில் இருக்கிறதால நம்மளுக்கு இதை 12KY அப்படின்னு சொன்னால் ஃபுல் வித்தை நம்மளுக்கு இதில் தரும். ஃபுல் வித்தாக வச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், இதை மற்ற ரோஸில் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ இது மட்டும் நிற்கும். வியூ பெட்ஸ் இதையும் ரிமூவ் பண்ணுவோம். அப்போது டாக்டர்ஸ் இது டேஷ்போர்ட். அப்புறம் இங்கே நீட் பண்ணிக்கிற அதை ஹெடரில் போய்த்து TCD clean. நம்ம லோகோ தேவைன்னு சொன்னால் போகிறோம், லோகோ மாற்றிக்கலாம். இப்போ அதில் SVGயை ரிமூவ் பண்ணுவோம். இப்போ இல்லை நம்ம சர்ச் பார் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அப்போது அதில் வர இது சைட் மெனு,
இது அந்த நேவ் பார்க்குள்ளே இல்லை அந்த சர்ச் இந்த சர்ச்ண்டு இல்லை கமெண்ட்ஸ் இருக்கிற அதை ரிமூவ் பண்ணுவோம். GitHub அந்த பட்டன்ஸ்லாம் இருக்கிற அதெல்லாம் இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணுவோம். இப்போது நான் லாக் அவுட்டில் இப்போ லாக் அவுட்டில் கூட என்ன நாம் லாக் அவுட்டை மட்டும் வச்சுட்டு இதில் உள்ள இப்போதைக்கு ப்ரொஃபைல் உள்ள தேவைப்படும். இப்போதைக்கு மற்ற விஷயத்தை ரிமூவ் பண்ணுவோம். இல்லை இந்த இடத்துல யூசர் நேம் என்ன ரோல்னு இருக்குது. நாம் என்ன செய்யலாம், செஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் யூசர் நேம் அந்த பெர்மிஷன் அந்த விஷயத்தை இங்கே எடுத்து போகிறோம் டிஸ்பிளே பண்ணுவோம். லாக் அவுட் பண்ணுறோம், லாகின் பண்ணி டேஷ்போர்டுக்கு வரும். இதில் டாக்டர்ஸ் டேஷ்போர்ட் இந்த மாதிரி இல்லை டாக்டர்ஸுக்குள்ள ஐக்கன் பார்த்தேன்னு சொன்னால் இதில் மெடிக்கல் ப்ளஸ் பாக்ஸ் ஐக்கன் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ மெடிக்கல் ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணேன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த இடத்துல அந்த ஐக்கன் யூஸ் பண்ணிக்கொள்ளு. ஹெடரில் டாக்டர்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் சர்க்கிள்ன்ற ஐக்கன் யூஸ் ஆகுது. ஆனால் ப்ளஸ் மெடிக்கல்ன்ற கிளாஸை யூஸ் பண்ணுன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன இந்த இடத்துல ஐக்கன் வந்து மாறி இதில் இந்த இடத்துல பாக்ஸ் ஐக்கனை போட்டு இந்த இடத்துல ஆக்டிவ் இது மாறுறது பார்ப்போம். ஆல்ரெடி உள்ளதில் எப்படி செஞ்சதுன்னு பார்ப்போம். இதில் லேஅவுட்ஸில் ஹெடர் சைட் பாரில் கரண்ட் ஃபைல் நேம் என்னன்னு பார்க்குது. நான் கரண்ட் ஃபைல் எப்படி எடுக்கிறோன்னு சொன்னால் ஸ்கிரிப்ட் நேம் அப்படின்னு சொன்னால் கரண்ட் யூஆர்எல் இதில் லோட் ஆகி இதில் கரண்ட் ஃபைல் நேம் வந்து பேஸ் நேம் அதில் இன்பில்டான ஃபங்க்ஷன் பேஸ் நேமில் லாஸ்ட்டில் உள்ள ஸ்லேஸுக்கு போகிற உள்ளதை எடுக்கும். dashboard.php doctors.php இந்த மாதிரி விஷயத்தை பேஸ் நேம்லேருந்து எடுக்கும். இப்போ இதை எடுத்தோன்னு சொன்னால் dashboard.phpன்னு வரும். இப்போ இதை நாம் நம்மளுடைய டாப்பில் யூஸ் பண்ணுவோம். இதில் ஹெடரில் டாப்பில் PHP ஹெடரில் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் டிடி பண்ணி பார்க்குறேன், பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். கரண்ட் ஃபைல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி டாப்பில் இந்த வியூ பேஜ் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா doctors.phpன்னு வரும். ஆனால் அந்த தீமுக்குள்ளே இருக்கிறதால நான் ஹைட் ஆகிக்கும். நம்ம வார்டம் கொடுப்போம், டைப் பண்ணும். இதில் doctors.php இது என்னன்னு வருது, கரண்ட் யூஆர்எல்லேருந்து வருது. கரண்ட் யூஆர்எல் எப்படின்னு பார்ப்போம். யூஆர்எல் நான் டிசிடி கிளினிக் வியூஸுக்குள்ள admin doctors.php இந்த யூஆர்எல் என்னவோ அப்படி ஃபுல்லாக டொமைனுக்கு பிறகு உள்ளதை எடுத்துகிட்டு வருது. சரியா, இதை தான் ஸ்கிரிப்ட் நேம்டு server $_serverன்னு கொடுத்தா ஸ்கிரிப்ட் நேம்டு கொடுத்தேன்னு சொன்னால் நம்ம ஈக்கிற ஃபைல்ட நேம் வந்து அப்படி வந்துடும். ஸ்கிரிப்ட் நேம் இந்த PHP ஃபைல்ட அந்த பாத் ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக டாக்டர்ஸ்னு வந்தால் டேஷ்போர்டு வருதா இதை தான் பார்க்கணும், செக் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் பேஸ் நேம்டு.
இதில் நாம் முன்னுக்கோ பேஸ் நேம் யூஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் அதோட லாஸ்ட்டாக உள்ள dashboard.php doctors.php அந்த மாதிரி நம்மளுக்கு அது மட்டும் வரும். இல்லை ASD அப்படின்னு ஒன்றும் இல்லை, ஆனால் dashboard.php இல்லை doctors.php இப்படி கொடுக்குறோம். அதோட பேஸ் பார்த்து வருது. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும் எந்த ஃபைல் நேம்டு. அப்போ நாங்கள் ஃபைல் நேமை வச்சு நான் என்ன செய்யலாம், ஆக்டிவாக இல்லையான்னு டிசைட் பண்ணிடுறோம். இப்போ இங்கே வரும். இப்போ கரண்ட் ஃபைல் நேமில் நம்மளுக்கு doctors.php dashboard.phpன்னு வரும். அதை வச்சு நாங்கள் எது ஆக்டிவில் ஈக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறோம். இந்த இடத்துல வரேன். அடுத்ததாக இது எங்கே எப்படி யூஸ் ஆகிது பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெனு ஐட்டம் அது உள்ளுக்கு என்ன செய்யுது, எக்கோ பண்ணுதோ இந்த ஈக்குவல் கொடுத்தோன்னு சொன்னால் பிஹெச்பி எக்கோன்னு கொடுப்போமே அதுக்கு ஷார்ட்டாக இதை ஈக்குவல் கொடுத்தோன்னு சொன்னால் அங்கே எக்கோவாக ஆகிடும். அப்போ அங்கே என்ன செய்யுது, கரண்ட் ஃபைல் நேம் வந்து dashboard.phpன்னு பார்க்குது. அப்படி வான்னு சொன்னால் ஆக்டிவ்னு கிளாஸ் செட் பண்ணுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆக்டிவ்னு கிளாஸ் செட் பண்ண தேவையில்லை அப்படின்னு போடுறோம். இதை அப்படி நாம் யூஸ் பண்ணி பார்ப்போம். இதில் ஹெடரில் டேஷ்போர்ட் இந்த இடத்துல மெனு ஐட்டமில் ஆக்டிவில் இருக்கிறது. இந்த ஆக்டிவ் இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், இது வந்து டேஷ்போர்டில் இருந்தாலோ இதில் இருந்தாலோ நம்மளுக்கு அந்த ஆக்டிவ் அந்த ஸ்டைல் வந்து வராது. சரியா, இதில் ஆக்டிவ் ஸ்டைல் வரதுக்காக இப்படி செக் பண்ணுறோம். என்ன, கரண்ட் ஃபைல் நேம் வந்து டேஷ்போர்ட் நீட் தான் ஆக்டிவ்னு வை கிளாஸு, அப்படி இல்லாட்டி வைக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ கரண்ட் ஃபைல் நேம் டாக்டர்ஸ்னு இருக்குது, அப்போ ஆக்டிவ்னு டேஷ்போர்ட்னு போகிறோம். அப்போது டாக்டர்ஸ்னு வந்தால் வராது. அதையே எல்லாத்துலேயும் எல்லா மெனுவிலையும் செக் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வைக்கிறேன். ஆனால் இதில் ஃபைல் நேம் என்ன, டாக்டர்ஸ்னு வரும். டாக்டர்ஸ் இப்போ டாக்டர்ஸ் டேஷ்போர்ட் கிளியரா. இதில் சிம்பிளாக என்ன ஹெட் ஆகுதுன்னு சொன்னால் ஆக்டிவ் கிளாஸ் ஹெட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெனு ஐட்டம் அதுக்கு பிறகு கிளாஸ் ஹெட் ஆகுறத உங்களுக்கு பார்க்கலாம். இல்லை மெனு ஐட்டம் இதில் ஆக்டிவில் ஈக்குது. இதுக்கு வந்துட்டோன்னு சொன்னால் இதில் ஆக்டிவில் ஈக்கும். இப்போ இந்த ஆக்டிவை ரிமூவ் பண்ணுன்னு சொன்னால் இந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகாது. ஆக்டிவ் போட்டோன்னு சொன்னால் எதில் ஆக்டிவ் வைக்கிறோ அதுக்கு அந்த பட்டனுக்கு ஆக்டிவ் ஸ்டைல் ஹெட் ஆகும். சரியா, இதுதான் இதில் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பேஜஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு போவேன். லாக் அவுட் பண்ணுறோம். இந்த மாதிரி லாகின் டேஷ்போர்டுக்கு வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பேஜாக இனி ஒவ்வொரு பேஜாக செய்வோம். இந்த பேஜுக்குள்ள டேபிள்ஸ் போடுறது, டேபிள்ஸ்லாம் இருந்து தீம்லேருந்து நம்ம என்ன செய்வோம், ஃபெச் பண்ணி எடுப்போம். இந்த தீம்லேருந்து டேபிளுக்கு எப்படியெல்லாம் ஸ்டைல் வைக்கிறோம் அதெல்லாம் ஸ்னீட் தீமிக்கு தானே, அதுலேருந்து எடுத்து நம்ம இதில் போட்டு யூஸ் பண்ணி அடுத்தடுத்த செஷனில் பார்ப்போம். இதில் ஃபூட்டரில் வந்து இந்த விஷயம்லாம் தேவைப்படாது. ஃபூட்டரில் பொதுவாக இதில் வர ஃபூட்டர் லேஅவுட்டில் நம்ம டேஷ்போர்டில் வர கண்டென்ட் அதுக்கு போகிறோம். கண்டென்ட் போகிறோம் ஃபூட்டரில் எண்ட் ஆகும். இந்த விஷயம் நம்மளுக்கு இந்த டிவ் தேவையில்லை. அவங்கனே ஃபூட்டரை செட் பண்ணி வைக்கணும். அதில் வந்து ஸ்டேட்டிக்காக உள்ள விஷயம் எல்லாம் லேஅவுட்டில் உள்ள விஷயம், உள்ளுக்க உள்ள கண்டென்ட் மட்டும்தான் நம்மளுக்கு மாறிட்டு போகுது. இப்போ இதே மாதிரி டாக்டர்ஸ் மாதிரி
அடிஷனலாக இன்னொரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இல்லை அப்பாயின்மெண்ட்ஸ் புக்கிங் அப்பாயின்மெண்ட் யூசர்ஸ் இப்போ யூசர்ஸு யூசர்ஸ்னு ஒரு காப்பி ஒன்று எடுப்போம். காப்பி யூசர்ஸ் இதில் யூசர்ஸ்ன்னு போடுறோம். டேஷ்போர்டில் சாரி ஹெடரில் எடிஷனில் என்ன செய்கிறோம், மெனுன்னு க்ரியேட் பண்ணுறோம். யூசர்ஸ் யூசர்ஸ் சரியா. யூசர்ஸுக்கு போகணுன்னு சொன்னால் யூசர்னு இங்கே கண்டென்ட்டில் வரும். சிம்பிளாக நம்ம என்ன செய்கிறோம், ஒரே ஒரு ஹெடர் ஃபுட்டரை வச்சுக்கிறோம். கண்டென்ட் மட்டும்தான் இதில் மாறிக்கிட்டு இருக்குது. யூசர்ஸுக்கு வந்தால் இதில் உள்ள கண்டென்ட் மாறுது. ஹெடர் ஃபுட்டர் சேம் தான். இதை நான் புஷ் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களோட இதில் செஞ்சு பாருங்கள். என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க. இதுத்தையும் இதில் உள்ள தேவையான விஷயத்த இதில் நம்மளுக்கு எடிஷனில் இந்த மாதிரி ப்ரொஃபிட் காட்டுற மாதிரி எத்தனை டாக்டர் சீக்கிரம் எத்தனை பேமெண்ட்ஸ்லாம் நடந்துக்கிறேன் இந்த மாதிரி தேவைன்னு சொன்னால் டேஷ்போர்டில் தேவையான கார்ட்ஸை எடுத்து போட்டு டிசைனை பண்ணிக்கிட்டு போகிறேன். நான் இப்போதைக்கு சிம்பிளாக இல்லை சாம்பிளுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி இதை மட்டும் வச்சு காட்டிக்கிட்டு போகிறேன். இல்லை யூசர்ஸுக்குள்ள ஐக்கான் என்னென்னு பார்த்துட்டு அதை ஐக்கானையும் செட் பண்ணி விடுவோம். இன்ஸ்பெக்டில் புக்ஸ் யூசர்னு மட்டும் கொடுத்தோன்னு சொன்னால் சரி. இதில் ஹெடரில் இல்லை யூசர் சரியா. இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் இதில் 1 by 1 டாக்டர்ஸை லிஸ்ட் பண்ணுறேன், யூசர்ஸை லிஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி விஷயத்தை பார்க்க ஒரு டேபிளை போட்டு இல்லை டேபிள்ஸுக்கு தானே இல்லை டேபிள்ஸில் நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு விருப்பமான டேபிள்ஸ் ஸ்டைலை எடுத்து அந்த டேபிள்ஸை போட்டு நம்ம டிபியிலேருந்து அந்த டேட்டா பேஸில் இந்த டேபிள்ஸில் உள்ள டேட்டாவை எடுத்து லிஸ்ட் பண்ணி பார்ப்போம் இன்ஷால்லா. இப்போ இதை நீங்கள் புல் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் சொல்லிட்டு சொல்லுங்கள். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். உங்களுக்கு புல் பண்ணி பார்க்க சரியா. ஃபைனல் அவுட்புட்டாக இப்படி 3 டேப் சீக்கிரம் இல்லை லாக் அவுட் பண்ணி பார்க்க. சரி என்ன சரி டவுட் இருந்தால் சொல்லுங்கள்.